வணக்கங்க. இன்றைக்கி மட்டன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு நான் சொல்ல போகிறேன். மட்டன் 750 கிராம் வாங்கி மஞ்சத்தூள் உப்பு போட்டு கழுவி இந்த மாதிரி சுத்தம் பண்ணி வச்சுக்கோங்க. 1 கப்பு நறுக்கிய வெங்காயம், 1/2 கப்பு நறுக்கிய தக்காளி, 10 பச்சை மிளகாய், 1 கப்பு தேங்காய். அடுத்தது இது எப்படி செய்யறதுன்னு நான் காமிக்கிறேன். பாருங்கள், அடுப்பில் ஒரு கடாய் போட்டு நம்ம அதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மல்லி போட்டு இதை நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கிறோம். அதுக்கப்புறம் அது கூடயே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்து இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு இந்த பச்சை மிளகாவை நல்லா வதக்கிக்கணும். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம மிளகாயை வறுத்துட்டோம். இதுக்கப்புறம் இதை இறக்கிடுவோம். இப்போ இந்த வறுத்த பச்சை மிளகாய், மிளகு, சீரகம், மல்லி எல்லாம் நம்ம நல்லா ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் அதை அரைச்சிக்குவோம். அடுத்ததாக ஒரு குக்கரை அடுப்பில் வச்சு அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் பட்டை கிராம்பு பொடி போடுறோம். நீங்கள் விருப்பம் இருந்தால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அப்படிலாம் போட்டுக்கோங்க. நான் பொடி போடுறேன். அது நல்லா பொரிஞ்சு வாசனை வந்தவுடனே நம்ம இந்த அரிஞ்சு வச்சுக்கிற வெங்காயத்தை போட்டுருவோம். இது கூட நம்ம உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். நம்ம அது மாதிரி உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கிக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிட்டு நம்ம அடுத்தது 2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்குவோம். இதுவும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம வதக்கிக்குவோம். இஞ்சி பூண்டு நல்லா வதங்கிட்டு பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுக்கிற விழுதை போட்டுக்குவோம். நான் 10 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் குறைச்சிக்கோங்க. இதையும் போட்டு நம்ம கொஞ்சம் நல்லா வதக்கிக்குவோம். அடுத்ததாக நம்ம தக்காளி போட்டுக்குவோம். இதையும் நல்லா வதக்கிக்குவோம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுது. நம்ம அடுத்தது மட்டனை போடுவோம். அடுத்ததாக நம்ம 1/2 ஸ்பூன் மஞ்சள் பொடி போட்டுக்குவோம். தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இதை நல்லா வதக்கிட்டு இதை குக்கரில் ஒரு 4 விசில் வைப்போம். இப்போ இதில் முழுகிற அளவுக்கு நம்ம கறி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடிக்குவோம். இப்போ இதை 4 விசில் வச்சு நம்ம வேக வச்சு ஆஃப் பண்ணிக்குவோம். இந்த மட்டன் பச்சை மிளகாய் கிரேவியில் செஞ்சால் ரொம்ப நல்லாயிருக்கும் மிளகாத்தூளை விட. அதனால தான் நான் அதிலே போட்டுக்கிறேன். மட்டன் அதிலே டேஸ்ட்டு கொடுக்கும். பாருங்கள், மட்டன் நல்லா வெந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம கடைசியாக தேங்காவை அரைச்சி வச்ச தேங்காவை போட்டுக்குவோம். இது கூட கொஞ்சோண்டு மல்லித்தழையை நம்ம போட்டுக்குவோம். அதோட கசகசாவும் முந்திரி பருப்பும் ஊற வச்சு நான் அரைச்சி அந்த விழுதையும் போட்டுருவோம். ஒரு 2 ஸ்பூன் கசகசா, ஒரு 10 முந்திரி பருப்பு அதை ஊற வச்சு அரைச்சி அந்த விழுதை நம்ம இதில் சேர்த்துக்கிறோம். கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். பாருங்கள், மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுது. நீங்களும் இது ஒரு முறையாவது இது போல் செய்து சாப்பிட்டு பாருங்கள். இதை சாதத்தோடையோ, இட்லி, தோசை, சப்பாத்தி எது கூடயோ வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்கள்.